ஹலோ நான் தான் உங்கள் பிங்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் டேக்கு கூட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கடா, பிடிக்கனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. சரி வாங்க டஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போது அங்கே ஒரு பையன் போர்டு வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? வந்துட்டேனான்னு சொன்னால் எங்கே வந்தான்? சுற்றி பார்த்தா ஆளே காணோம். இவனுக்காக வெயிட் பண்ணால் என் கால் தான் வலிக்குது. இதில் வேற வெல்கம் டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் வேற எழுதி வச்சு வெயிட் பண்ணுவான் இவனுக்கு. இவ்வளோ பில்டப் வேறு. ஆனால் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கான். அப்போது அங்கே ஒரு பையன் அப்படியே உட்காந்துக்கிட்டு கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு, பிளாக் கலர் கோட் சூட் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் ஃபோன் காதில் வச்சுருக்கான். ஒன்று பக்கம் அப்படியே லேப்டாப்பில் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். யாரா இவன்? ஏர்போர்ட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அதுவும் இவ்வளோ மும்மரமா. ஹீரோ உட்காந்துருக்கதை பார்த்தா ஃப்ளைட்காக தான் வெயிட் பண்ணுறது போலயே. ஓ, வெயிட் பண்ணுற டைமும் வேஸ்ட் பண்ணக்கூட நினைக்கிறாரோ? இருக்கலாம், அது கூட இருக்கலாம். ஆனால் ஹேண்ட்ஸமாக இருக்காரே, ரொம்ப அப்படியே தீவிரமாக, கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்குது லேப்டாப்பே. பையன் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கானே இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பையன் ஃபோனில், என்னம்மா நான் தான் சொல்கிறேன்ல, பொண்ணுலாம் பார்த்துட்ருக்காதீங்க, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன், நான் வரத்துக்கு 6 மாதம் ஆகும், வர வரைக்கும் எந்த வேலையும் பார்த்துட்ருக்காதீங்க, சும்மா பொண்ணை பார்க்குறேன் அதை பார்க்குறேன்ட்டு. அது எப்படிப்பா பார்க்காம இருக்க முடியும்? உனக்கு 27 வயசு ஆகுது. நீ சொல்கிறத பார்த்தா 60 தான் பண்ணும் போலையே. நான் இங்கே எப்போ நீ மேரேஜ் ஆகிட்டு பேரங்குட்டியெல்லாம் பார்க்க முடியும் சொல்லு பார்க்கலாம்? நானே எத்தனையோ பொண்ணு காமிச்சிட்டேன், எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறான். உனக்கு எது தாண்டா நல்லாயிருக்கும்? எனக்கு எனக்கு ஐயோ, இவனுங்க நிறுத்த மாட்டானுங்க போலையே, அது போய் சொல்லணும். அம்மா, எனக்கு பொண்ணுங்களாம் பிடிக்காது, எனக்கு பசங்களை தான் பிடிக்கும். எது, பசங்களை பிடிக்குமா? ஆமாம், பசங்களை தான் பிடிக்கும். இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், நிறையா ஒர்க் பண்ணாத ஒர்க்கிலே இருக்காதன்ட்டு. பார்த்தியா மைண்ட் எங்கே போகுதுன்ட்டு. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு பொண்ணுங்களாம் பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும். இப்படி பார்க்கணுன்னா பசங்களை பாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு காலை கட் பண்ணிடுறான். எப்படியே கிடைக்க போகிறது இல்லை, அதுக்கப்புறம் எந்த தொல்லையும் இருக்காது, கால் பண்ணி எதுவும் பேசவும் மாட்டாங்க மேரேஜை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து அப்படியே மடியில் வச்சுக்கிறான். இன்னொன்று ஃபோன் பேக்லேருந்து எடுக்கிறான். அதை எடுத்துகிட்டு அப்படியே ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு முக்கியமான ஃபைல்ஸ்லாம் அதில் இருக்கும், அதை வந்து செக் பண்ணுறான். ஆக்சுவலாக வந்துட்டு 2 ஃபோன் வச்சுருக்கான். இந்த பையன் பண்ணுறதெல்லாம் தூரத்தில் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். எப்பா ரொம்ப பிஸி போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஆனால் என்னன்னு தெரியல, அந்த பையனை கண்ணை எடுக்கவே முடியல. அப்போ கரெக்டாக டே மச்சான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஃபண்டியாடா, எவ்வளோ நேரம் தான் இந்த போர்டை வச்சு நின்றுட்டுருக்குது. சரி விட்ராஜ், அவங்க கோவப்படாத, அதான் வந்துட்டேன்ல, வந்து கட்டி பிடிச்சி மிஸ் பண்ணண்டான்னு சொல்லுவான்னு பார்த்தா வந்தோடனே திட்டுற பற்றியா? இது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பையன்டா அங்கே உட்காந்துட்டு இருந்தான், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பெரியவர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக வேறு இருந்தாரா, தான் சைட் வச்சுட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்ட போலியே. கரெக்ட்லாம் பண்ணல, தூரத்துலேருந்து சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். நீ வர வரைக்கும் என்ன பண்ணுறது? அதுதான். அப்படியா, யாரை காட்டு? அது எங்கடா, இங்கே தான் உட்காந்துருந்தா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த பையன் எப்பயோ போயிட்டான். ஆனால் வந்துட்டு அந்த அங்கே ஒரு ஃபோன் இருக்குது. டேய் எங்கடா, இங்கே தான்டா இருந்தான், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு போயிருப்பான்டா. ஆனால் இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு பேக்லேருந்து ஒரு ஃபோன் எடுத்துருப்பான்ல, அந்த ஃபோன் இது. ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் போல இருக்குடா. ஐயோ, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கான். ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு போல். நீ சொல்கிறத பார்த்தா இது முக்கியமாக இருக்கும் போலையே. தெரிலடா, அவர் பார்க்கும்போது இவன் பரபரப்பாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். கண்டிப்பாக ஃப்ளைட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பரபரப்பாக போயிருப்பார். அதான் ஃபோன் வச்சுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்துட்டு வேணால் மிஸ்ஸிங் பொருள்லாம் வாங்குகிற இடம் இருக்குது, நம்ம வேணால் அங்கே கொடுத்துட்டு போயிடலாம், அவர் வரும்போது வாங்கிக்கிட்டோம் அப்படின்றியா? சரி. அப்படியே யோங்கியும் ஜங்குக்கும் போகிறாங்க. எந்த சைடு அந்த பையனை காட்டுறாங்க, ஃப்ளைட்லாம் உட்காந்துட்ருக்கான். சவா ஒர்க்கை கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீட்டில் நல்லா சாஞ்சிக்கிட்டு அப்படியே லேப்டாப்பை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி ஒரு ஃபைலுக்காக வந்துட்டு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை செக் பண்ணுறான். பார்த்தா பேக்கில் ஃபோனை காணோம், ஒரு ஃபோன் மட்டும் தான் இருக்குது. ஐயோ, முக்கியமான ஃபைல் இருந்து அந்த ஃபோனை காணோமே. இங்கே தானே இருந்துச்சு, கையில் தானே வச்சுருந்தேன், இந்த ஃபோன் மடியில் இருந்துச்சு. அப்போ அந்த இன்னொன்று ஃபோனு
அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும்போது தான் வந்துட்டு அந்த ஃபைல் வந்து பார்த்துட்டு அப்படியே சேர் பக்கத்தில் அப்படியே வச்சுருப்பான். அப்படியே ஃப்ளைட் வந்திருக்கு, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஏஞ்சி போயிருப்பான். அந்த சேரில் வச்சது மறந்துட்டான். இப்போ அவனுக்கு ஞாபகம் வந்தோடனே, அச்சச்சோ! போச்சுடா! முக்கியமான ஃபைல் அதில் தானே இருக்குது. இந்த ஃபைல் இல்லைன்னா இப்போ நான் எப்படி போயிட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறது? 6 மாதம் யூஎஸ்ஏல இருக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒர்க்கு பாதி அதில் தான் இருக்குது. அது இல்லைன்னா கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொன்று ஃபோனை வச்சு கால் பண்ணி பார்க்குறான். மிஸ்ஸிங் ஃபோனுக்கு தான். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஃபோனை வந்து கொடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக கால் வருது. டேய் ஃபோன் வருதுடா. இது அவன் கால்டா, நம்ம எதுக்கு எடுக்கணும்? இல்லை இதுக்கும் எடுத்து பார்ப்போம், மேபி அவனா கூட இருக்கலாம்ல. தேவையில்லாத்து. டேய் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறான். ஹலோ, என் ஃபோன் உங்ககிட்டயா இருக்குது? ஆமாம், உங்கள் ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஃபோனை மிஸ் பண்ணிட்டீங்க போல். சேரில் இருந்துச்சு, நீங்கள் காணோம். அதான் மிஸ்ஸிங் பொருள்லாம் இருக்கிற இடத்துல போய் கொடுக்கலான்னு போகிறோம். தேங்க் காட், நல்ல வேலை இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஃபோன்லாம் அங்கே கொடுக்காதீங்க. எனக்காக நான் வர வரைக்கும் ஃபோன் அங்கேயே வச்சு கொடுமா. ஏன்னா நான் வரத்துக்கு 6 மாதம் கிட்ட ஆகும். முக்கியமான ஃபைல்லாம் அதில் தான் இருக்குது. கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் அதில் இருக்க ஃபைல்லாம் எனக்கு அனுப்ப முடியுமா? ஃபோன் கையில் வச்சுக்க முடியுமா எனக்காக? ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். நான் வந்தேன்னா நேரில் வந்தேன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன். அது ஓகேயா, ஒரு பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது? நீங்கள் ஏதோ ரொம்ப பிஸியாக இருந்தீங்க போல், அதான் ஃபோனை மறந்துட்டீங்க. ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக. நான் பாஸ்வேர்டு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ஃபோனை வச்சுக்கோங்க என்ன. நான் ஃபோன் எடுத்து அன்லாக் பண்ணிட்டு ஏதோ நான் நோண்டலாம் மாட்டேன். நீங்கள் இது தப்பாக நினைக்க வேண்டாம். இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களே அதே ஓகே தான். அதில் ஒன்றும் இருக்காது. ஃபுல்லாக ஃபைல் அது மாதிரி தான் இருக்கும். முக்கியமானது பிஸ்னஸ் பார்த்து தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. பாஸ்வேர்டு வந்துட்டு கிம்டே போட்டு பாருங்கள் வரும். ஓகே. உங்கள் பேர்? என் பேர் ஜான் ஜங்குக். என் பேர் கிம்டே. அவங்க நைஸ் நேம். நான் உங்களை பார்த்துன்னு தான் இருந்தேன். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க லேப்டாப்பில். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நீங்கள் ஆளே காணோம், ஃபோன் மட்டும்தான் இருந்துச்சு. ஓ அப்படியா, நீங்கள் பார்த்தீங்களா? நான் யாருமே நோட் பண்ணல. அதான் தெரியுது பார்த்தாலே. சார் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க போலையே. ஆமாம், கொஞ்சம் பிஸி தான். ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நம்பி சொல்லலாமா? சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுலாம் உங்களுக்கு கடத்தலாம் மாட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், நான் காலேஜ் தான் படிக்கிறேன். காலேஜ் தானா? காலேஜ் கிட்டா நீ? ஆமாம். சார் என்ன பார்த்தாலே தெரியலையா? ஆஃபீஸில் சிஓவாக இருக்கேன். ஓ கண்டிப்பாக சிஓவாக இருக்கீங்களா? ஒரு 30-35 வயசு இருக்கும்ல? நேரில் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, பார்த்தா வயசான மாதிரியா இருக்கேன். சேச்சே, இப்படி உங்களை பார்த்தா யாராச்சும் சொல்லுவாங்களாப்பா உங்களுக்கு 50 வயசு அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தீங்க, ரொம்ப யங்காகவும் இருந்தீங்க. ஒரு 27 வயசு இருக்குது. 27 வயசு ஆயிடுச்சா? அப்புறம் உங்கள் வயசு என்ன? ஏஜ் வந்துட்டு 20 ஆகுது. ஓ அப்போனா ஒரு காலேஜ் 3rd இயர், நான் 2nd இயர் அந்த மாதிரி இருக்கும்ல. ஆமாம் 3rd இயர் தான். ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா? இல்லை எனக்கு இல்லை. நீங்கள் ரொம்ப ஜென்டில்மேனாக டீசெண்டாக பேசுகிறீங்க. ஸோ வாங்க போங்கன்ட்டு கைண்டாக தான் பேசுகிறீங்க, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எல்லோரும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் பேசுவாங்க, போக போக தான் தெரியும் அவங்க எப்படின்ட்டு. ஏன் கெட்டவங்க கூட நல்ல மாதிரி பேசுவாங்க. அப்போ நீங்கள் கெட்டவங்களா? சேச்சே, அவ்வளோலாம் கிடையாது. அப்போ கெட்டவங்க அப்படி தானே? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஃபைலில் கேலரிக்கு போய்ட்டு அதில் ஒரு ஃபைல் இருக்கும், அது மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 அது மட்டும் சென்ட் பண்ணுங்களேன். ஓகே நான் சென்ட் பண்ணுறேன். நான் அப்புறமேட்டா உங்களுக்கு எதாவது வேணா கால் பண்ணிங்கண்ணே, வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா ஜங்குக். நம்ம தான் எங்கள் ஃபோனை பார்த்துட்டு நல்ல வேலை நம்ம ஃபோன் நல்லவங்கிட்ட மாட்டுச்சு. ஏதாவது திருட்டு பண்ணிட மாட்டினா அவ்வளோதான் போலையே. ஃபோனு ஸ்வாக தான்,
ஃபோனை தூக்கிட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை, அந்த ஃபைல்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஃபைலில் அனுப்பிவிட்றான். நல்ல வேலை அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் ஒர்க்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறான். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் மணி நேரம் கழித்து நம்ம ஜங்குக்கும் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். யோகி கூட நம்ம தயாங் வந்துட்டு யூஎஸ்ஏக்கு வந்துட்டான். அங்கே போனோடனே மீட்டிங் தான் போய் அட்டன் பண்ணுறான். ஆஃபீஸ் போயிட்டு மீட்டிங் தான் அட்டன் பண்ணிட்டு டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ஹோட்டலில் புக் பண்ணி அங்கேயே தங்குறான். பையன் வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் ஞாபகம் வருது ஜங்கு கூட பேசினது. நல்லா இருந்துச்சு அவங்க கூட பேசும்போது. ஒரு மாதிரி க்யூட்டாக பேசினால. சரி கால் பண்ணுவோம் பின் சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலாம் போகும்போது கரெக்டாக கால் வருது அவங்க அம்மா கிட்டேருந்து. ஐயா இவங்க ஒருத்தவங்க. என்னம்மா? என்னப்பா அங்கே போயிட்டியா? வந்துட்டேன். வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஹோட்டலில் புக் பண்ணிட்டு இப்போ இங்கே தான் இருக்கேன். வந்திருக்க ஒரு கால் பண்ணி பெத்த அம்மா கூட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது தான் ஐயோ அம்மா கூட கால் பண்ணாமல் ஜங்குக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு. பத்தியா கடவுளே. கொஞ்சம் பிஸியாக இருந்தம்மா, ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கால் பண்ண நினச்சேன். ஏதோ ஒன்று. எப்படி இருக்காச்சு கொஞ்சம் கேட்குறதுக்காச்சும் கால் பண்ணுப்பா, அப்படியே மறந்துடாத. எப்படி இருந்தாலும் 6 மாதம் கழிச்சு இங்கே தான் வந்தா அவனுக்கு தெரியும்ல. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறான். ஏய்யே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா? சும்மா கால் பண்ணி பேசினா பேசுவானா? இல்லை எடுத்தோடனே உங்களுக்கு என்ன வேணும், ஃபைல் வேணுமான்னு கேட்டால் அசிங்கமாக போயிடுமே. சரி அடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறான். ஒரே ரிங்லேயே எடுத்துடுறான். பார்த்தாலே தெரிஞ்சு நம்ம ஜங்குக்கும் தயங்கோட கால் தான் வெயிட் பண்ணியிருக்கான். இதை நம்ம தயங்க புரிஞ்சுட்டு ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்ன இப்படி பேசும்போது ஜாலியாக பேசினேன், அப்புறமேட்டா வாய்ஸ் கம்மியாயிடுச்சு. அது வந்துட்டு ஐயோ என்ன சொல்கிறது, இவன் காலுக்காக தான் வெயிட் பண்ணோம், காலை எடுத்தோடனே சந்தோஷமாக பேசணும்னு நினச்சா அசிங்கமாக போயிடுமே. இதை தப்பாக நினச்சிக்கிட்டா சொல்ல வேண்டாம். அது ஒன்றும் இல்லை, சும்மா வாய்ஸ் அப்படியே மாறிச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் அங்கே எங்கே இருக்கீங்க? அங்கே போய் சேர்ந்துட்டிங்களா? வந்துட்டேன், மீட்டிங் அட்டன் பண்ணிட்டேன். நல்ல வேலை, உங்களை ஹெல்ப்போடு தான் மீட்டிங் நல்லாவே போச்சு. நான் என்ன பண்ணேன்? ஆமாம், இதே உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்தால் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க கூட தெரில. ஏன் இதே இடத்துல திருட இருந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான்ண்ணா, முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு தான் உட்காந்துருக்கணும். நீங்கள் உங்கள் நல்ல மனசுனால மீட்டிங் நல்லா போச்சு, ஃபைல் அனுப்புனீங்க, ஓகே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த வாங்க போங்கலாம் வேண்டாம், சும்மா வாடா போடனே பேசுங்க, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி கூப்பிடுறது உங்களுக்கு ஓகேனா நான் அப்படியே கூப்பிட்றேன்டா. பாரா ஓகே, நானும் வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன், இல்லை வாடா போடன்னு கூப்பிடுவேன். இஷ்டம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடு. ஐயோ இவங்கிட்ட நம்பர் கேட்கலாமா வேண்டாமா? அப்படியே நம்பருக்கே கால் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன? கேட்போம். கேட்டால் என்ன, உடனே நம்பர் கேட்டால் என்ன பண்ணுறது? பின்னு சொல்லிட்டு தயாங் நினச்சிட்டு இருக்கும்போதே நம்ம ஜங்குக்கே தயாங் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் என் நம்பர் வாங்கி வச்சுக்கூடாது. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு என் நம்பர் கூட தேவைப்படணும்ல. ஆஹா இவனை கேட்டா கொடுங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர் கொடுக்குறான். நம்ம தயாங்கா ஒரே சந்தோஷம், ஆனால் அப்படியே வெளில காமிச்சிக்கல. தயாங் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண, ஏன் உங்களை பற்றி சொல்லக்கூடாது நிறையா? என்னை பற்றி சொல்ல என்ன இருக்குது? எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறோம் அதான் நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஃபேமிலினால் ரொம்ப முக்கியமாக எங்கள் அப்பா. அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் சட்டம். அவன் பேச்சை மீறிட்டான் அவ்வளோதான், வீடே 2 ஆகிடும். ஸோ அவன் பேச்சு தான் நான் கேட்பேன். பயப்படுற மாதிரி இருக்குது, ஆனால் அவன் இவன்றீங்க, அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஸ்கூல் படித்தேன், காலேஜ் படித்தேன். ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது சேட்டை பண்ணிட்டு ரேகிங் பண்ணிட்டு அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன் பொண்ணுங்க அப்படி இப்படின்னு. ஆனால் எப்போ காலேஜ் முடிச்சனோ அப்போ தான் உண்மையான லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. எங்கள் அப்பா பிடிச்சி தானே எடுத்துகிட்டு வந்துட்டு, இதுக்கப்புறம் எங்கள் கம்பெனி நீ தான்டா பார்த்துக்கணும் அப்படின்ட்டார். வேறு வழி இல்லாமல் நான் தான் கம்பெனியை பார்த்துக்கிட்டேன்.
அப்புறம் என்ன, அதிலே ஒர்க்குன்னு சொல்லிட்டு அதிலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எங்கள் அம்மா என்னன்னா ஒரு பக்கம் மேரேஜ் பண்ணிக்கோ உயிராக வாங்குறாங்க. ஆனால் எனக்கு மேரேஜ் மேலே இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம ஒர்க் மேலே தான். அதனால நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பையன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு பையன் போட்டுட்டேன். எங்கள் அம்மாவை நம்பி ஃபோனை வச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜங்குக்கு சிரிச்சிட்டு, எது மேரேஜ் வேணான்ட்டு இப்படி ஒரு பொய் சொல்லிட்டீங்களா? நிஜமாலுமே அதுதான் உண்மையா இல்லை பொய் சொன்னீங்களா? ஏய் பொய் தான் சொன்னேன். அவன் நம்ம ஃபோனை வச்சுட்டான். ஸோ எப்படியோ பையன்லாம் பார்க்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது ஃபுல்லாக அப்படியே ஒர்க்குன்னு இருந்துட வேண்டியது தான். இப்போ கூட ஒர்க்குக்காக தான் வந்திருக்கேன். 6 மாதம் கழிச்சு திருப்பியும் கொரியாவுக்கே வந்துடுவேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஸ்டோரியில் லவ்வே இழுக்கல. ஒரு வேளை லவ் பண்ணலையா? இன்ட்ரெஸ்ட் இல்லை. லவ் பண்ணி நான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் நார்மலாகவே இல்லை. பண்ணது கிடையாது. இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ரியலி பண்ணது கிடையாதா? ஒரு தடவை கூட க்ரஷ் அந்த மாதிரி இல்லை, கிடையாது. என்னப்பா நீ இவ்வளோ அப்பாவியாக இருக்க? அப்பாவியாக இருக்கானா? ஏன் அப்படி? இல்லை, எல்லோரும் லவ் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சுற்றுவாங்க. ஏன் பல பேரை லவ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு 27 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க, லவ் பண்ணதில்லைன்னு சொல்கிறீங்க. ஏன் கேட்கும்போது காமெடியாக இருக்கா என்ன? இது எதாவது பிரச்சனையா? அப்படி இல்லை, கொஞ்சம் ஷாக்காக இருக்குது, மற்றபடி இல்லை. சரி, உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி என்னப்பா இருக்குது? நான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். நார்மலாகவே சைலண்ட்டாக தான் இருப்பேன். ஆனால் என் ஃப்ரெண்ட் யோங்கி அவன் இருக்கான். அவன் கூட இருக்கும்போது தான் சிரிப்பேன், ஜாலியாக இருப்பேன். யாருக்கிட்டே அதிகமாக பேச்சு வச்சுக்க மாட்டேன். நான் ஒன்று என் வேலை ஒன்றுன்னு இருப்பேன். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்ட்ரோவர்ட் மாதிரி அப்படி தான் இருப்பேன். நீ சொல்கிற மாதிரி உன்ன மாதிரிலாம் ரேகிங் பண்ணிட்டு கேர்ள்ஸ் அப்படிலாம் சுற்றினது கிடையாது. இப்போ வரைக்கும் சுற்றலை. ஸோ வீட்டில் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்கேன். ஓ, நல்ல பிள்ளையா? படிப்பாளியா நீ? ஆமாம், நீ எப்படி ஒர்க்குன்றியோ அந்த மாதிரி தான், ஸ்டடீஸ் அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க 2 பேரையும் பேசும்போது. அவங்களாலே வந்துட்டு அதை உணர முடியுது. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம அவங்க வந்துட்டு காலையில் என்ன பண்ணுறேன்னா காஃபி குடிச்சிக்கிட்டு அப்படியே லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஒரு பக்கம் ஃபோன் கண்ணு போகுது. என்ன குட் மார்னிங் சொன்னோம், இன்னும் ரிப்ளே வரல. என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன்? ஒரு வேளை பேச பிடிக்கலையோ? சேச்சா, அதுக்குள்ளே பேசாமல் பிடிக்குமா என்ன? நேற்று நல்லா பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோனை செக் பண்ணிட்டே இருக்கான். ஒன்று வந்துட்டு சிங்கிள் டிக் தான் காட்டுது, டபுள் டிக் காமி. நம்ம தாய் என்ன பண்ணியிருப்பான், டேரெக்டாக நம்ம ஜங்குக்கோட நம்பருக்கே மெசேஜ் பண்ணியிருப்பான், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது குட் மார்னிங்காக நான் எம்ம நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மெசேஜ் வருது, குட் மார்னிங் டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டே வா, நல்லா இருக்கே இது கூட. அவனை மாதிரி க்யூட்டாக பேர் வச்சுருக்கான். கால் பண்ணலாமா வேண்டாமா? சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். கால் போன உடனே வந்துட்டு நம்ம ஜங்கு அட்டெண்ட் பண்ணிடுறான். ஹலோ, எப்போ கால் வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ? சேச்சே இல்லையே. டிக்காத, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். நான் எப்போ அவங்க காலுக்கு வெயிட் பண்ண போகிறேன்? அப்போ வெயிட் பண்ணலையா? வெயிட் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை ரெண்டும் பண்ணியிருக்கலாம். டேய் டிக்காதடா. சரி, என்ன காலையே கால் பண்ணியிருக்கீங்க? பண்ணணுன்னு தோணுச்சு, காலையும் வாய்ஸ் கேட்கணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். இது கூட நல்லா இருக்குப்பா அவனு சொல்லிட்டுப்பா. எனக்கு கால் பேசவே பிடிக்காது. ஆனால் ஒன்று, உங்க கூட பேசுறது என்னமோ தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுமாதிரி இந்த குட் மார்னிங் காலையே மெசேஜ் யாருக்கும் நான் பண்ண மாட்டேன். காலையே நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஆனால் குட் மார்னிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அது நீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தான் ரிப்ளை பண்ணேன். அது ஏன் என் கூட பேச பிடிச்சிருக்கு? அதுதான் தெரியலையே, பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருக்குது. என்னன்னு தெரியல. எங்கே போயிட்டுருக்க? ஒரு சவுண்டாக இருக்குது. வேற எங்கே? காலேஜுக்கு தான். ஓ காலேஜுக்கா? சாப்பிட்டியா ஏதாச்சும்? நான் மார்னிங் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. காலேஜ் போகிறல்ல, எனக்கு வந்துட்டு ஸ்டடீஸில் வந்துட்டு ஃபோக்கஸாக இருக்குன்னா நல்லா சாப்பிட்டா தான் ஃபோக்கஸாக இருக்க முடியும். இல்லைனா தலை வலிக்கும், மயக்கம் வரும். ஒழுங்காக சாப்பிடு என்ன? நீங்கள் சொல்லிட்டீங்களா பாஸ், நான் சாப்பிட்றேன். பரவாயில்லையே, இப்போ வந்தவங்க பேச்சா நீ கேட்பியா?
இப்போ வந்தவங்க கிடையாது. உன் பேச்சா நான் கேட்குறேன். சரி சரி நான் வந்துட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். உடனே கட் பண்ணிட்டானே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஜங்குக்கே தான் எப்போ டைம் போகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பையனால் ஒர்க்கில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அப்படியே நம்ம ஜங்குக்கே நினச்சிட்ருக்கான். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. 7:00 போல் கரெக்டாக கால் வருது. நம்ம தான் அப்படியே அடித்து பிடிச்சி ஃபோன் எடுக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா. ஐயோ எம்மா நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டேன். என்னம்மா என்னடா நான் கால் எடுத்தால் மட்டும் சிடு சிடுன்னு பேசுகிறேன். சரி சரி சொல்லு ஒன்று பாவமா பேசாத. அது ஒன்றும் இல்லை. எல்லாம் அங்கே ஓகே தானே? சாப்பிட்டியாப்பா? ஒர்க் நல்லா போயிட்டுருக்கா? சாப்பிட்டம்மா. ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஐயோ இவன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன தாண்டா இது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக திருப்பியும் கால் வருது. பார்த்தா வந்துட்டு இது ஜங்குக்கு தான் நினச்சிருப்பான். பார்த்தா வந்துட்டு ஒர்க்லேருந்து கால் பண்ணுறாங்க. இவனுங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறான். திருப்பியும் கால் வருது. இப்போ இவன் யாரடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான். இவன் தான். ஹலோ ஹே தாங் என்ன பண்ணுறீங்க? உன் கால் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என் காலுக்காக வெயிட் பண்ணிங்களா? சீரியஸ்லி? ஆமாம் உன் கால் தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சாரி. இதுக்கப்புறம் நான் கரெக்டாக உனக்கு 6 மணிக்காக கால் பண்ணிடுறேன் சாயந்தரம் போல். சரியா? கால் பண்ணால் சரி தான். என்னை வெயிட் பண்ண வைக்காதடா. எனக்கு பிடிக்காது. சரி சரி ஓகே நான் கால் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க. எதுக்காக என் காலுக்காக வெயிட் பண்ணீங்க? தெரில வெயிட் பண்ணேன் அவ்வளோதான். மிஸ் பண்ணிங்களா? எப்பட்றா மிஸ் பண்ணுவாங்க? அதுக்குள்ளே ஒன்று மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா? நம்பிட்டேன்ப்பா. மிஸ் தான் பண்ணேன். என்ன பண்ணுறது? கேட்கல. ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை. எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தயாங் என்ன நடந்துச்சு இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஜங்குக்கும் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படியே டேஸும் போகுது. 2 பேருமே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்குமே ஒரு ஃபீல் ஆகுது. இது ஃப்ரெண்ட்ஷிப்பும் தாண்டி போகிற மாதிரி அப்படி இருக்குது. ஒரு நாள் ராத்திரி போல் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. நம்ம தயாங் அப்படியே பெட்டில் படுத்துட்டு அப்படியே பேசிகிட்ருக்கான் ஜங்குக்கிட்ட. அதே சைடு அவனும் அப்படி தான் படுத்திருக்கான். ஒர்க்குன்னு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குடா. டென்ஷன் ஆகுது. கடுப்பாக இருக்குது. தலை வலிக்குது எனக்கு. அதை நான் இருக்கேனே உங்கள் டிப்ரெஷனை குறைக்க. உங்களுக்கு என்னைக்காச்சும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட வரலாம். உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ண நான் இருக்கேன். எப்போவும் இருப்பேன். இப்படிலாம் கிடையாதுடா. கொஞ்சம் நாள் தான் எல்லாருமே. இத்தனைக்கும் நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது. நீயாச்சும் என்னை பார்த்துருக்க. நம்ம ஜஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபோனில் மட்டும் தான் பேசிக்கிறோம். எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. கடைசி வரைக்கும் எல்லோரும் வருவாங்கன்ட்டு. ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? அப்படின்னு இல்லை. எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் அது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லைடா. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இருப்பேன்ப்பா. கடைசி வரைக்கும் இருப்பேன். நீ போறியோ இல்லையோ ஆனால் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சாச்சும் வந்துடுவேன். கேட்க நல்லா தான் இருக்குது. கேட்க மட்டும் இல்லை நடந்தால் நல்லா தான் இருக்கும். நடக்கும். உன் கூட இருந்து கம்ஃபர்ட் பண்ணுறதும் சரி. உனக்கான பாட்டு கூட பாடுவேன் தயாங். பாட்டு பாடுவியா? எங்கே பாடு பார்க்கலாம். என்ன இவ்வளோ பொசுக்குன்னு கேட்ட? பாடு கேட்போம். எனக்கு ஆசையாக இருக்குது. நிஜமாவா பாடவா? பாடுடா கேட்போம். ஓகே. உனக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? உனக்கு எந்த பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டை பாடு. ஓகே. என்ன வாய்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுற? நான் அவ்வளோ பெரிய சிங்கரா நீ? லைட்டாக அப்படிதான். இரு வாய்ஸ் வர மாட்டேங்குது. பாடவா? பாடுடா. இருளில் கண்ணீரும் எதற்கு மடியில் கண்மூடவா அழகே இந்த சோகம் எதற்கு நானும் தாயும் அல்லவா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பாடினோன்னே தயங்க மாதிரி ஆகிட்டு. இதெல்லாம் லிரிக்ஸ் மட்டும்தானடா மனசுலேருந்து வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜங்குக்கு ஹார்ட்பீட் செம்ம ஃபஸ்ட்டாக துடிக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு மனசார பாடியிருப்பான். அவன் சோகமாக இருக்கேன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அப்படி பாடியிருப்பான்.
இப்படி கேட்கும்போது அவனுக்கு சொல்கிறதா வேண்டாமா அப்படி யோசிச்சுட்டு இவன் வேற லாங் டிஸ்டன்ஸாக நம்ப மாட்டேங்கிறேன்னு சொல்கிறான். நான் மனசார தான் பாருன்னு சொன்னால் இவன் நம்ப மாட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான், மனசே உடஞ்சிரும். சொல்லாமலே இருக்கலாம். நீ பாடுன்னு சொன்ன, அதனால தான் பாடினேன். ஓ அப்படியா, தான் நினச்சேன். சரி பாடு அப்படின்றான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே கன்டினியூ பண்ணுறான். அப்படியே கொஞ்ச நேரம் பாடலாம் முடிச்சுட்டு ஹலோ ஹலோ அப்படின்றான். பார்த்தா வாய்ஸ் வரல. தூங்கிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பார்த்தா நம்ம தயன் தூங்கிட்டான் தான். தூங்கிட்டான். சரி நல்லா தூங்கு, லவ் யூ. என்ன லவ் யூன்னு சொன்னால் நீ ஓகே சொல்லலான்னு கூட எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீ நம்ப மாட்டேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. லாங் டிஸ்டன்ஸ் நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு மொட்டையாக சொன்னதுக்கே நீ நம்ப மாட்டேன்ற. லவ் பண்ணுறேன்னு சொன்னால் மட்டும் நீ நம்பிடுவியா? சொல்லணும் போல தான் இருக்குது. நான் இருக்கேன், கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், நீ கஷ்டப்படாத அப்படின்ட்டு. எங்க சரி நீ தூங்க, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணிடுறான். இப்படியே டேஸும் போகுது. ஆக மொத்தத்தில் 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க எப்பவுமே சொல்லிக்கல. ஜங்குக்கு சொன்னால் தயான் வந்து அம்மா போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தயான் வந்துட்டு இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், நேரில் போயிட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணுறான். ஒரு நாள் அப்படி தான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவன் பால்கனியில் இருக்கான். நம்ம தயான் வந்துட்டு ஹோட்டல் மேலே ரூஃபில் இருக்கான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது தயான், இவ்வளோ நாள் நம்ம பேசுகிறோம், ஆனால் நீ வந்துட்டு ஒரு வார்த்தை கூட ஃபோட்டோ வேணும் கேட்கவே இல்லை. நான் தான் தனிக்கும் உன்னை பார்க்குறேன். நீ எங்கே பார்க்குறீங்க புரியல. அதான் ரொம்ப பிரைட்டாக ஒயிட்டாக அப்படியே சுற்றி ஸ்டார்ஸோட டார்க்கில் கிரிக்கேடா அப்படின்றான். இப்போ சொல்ல சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு மேலே தான் பார்த்துட்ருக்கான். அப்புறம் தான் புரிஞ்சுட்டு ஹே நீ என்ன சொல்கிற, நடிக்காத, மூண்டா நீ தான் என் மூன், அதான் பார்த்துட்ருக்கேன். நீ தினைக்கும் ராத்திரி, அப்போ எதுக்கு உன் ஃபேஸ் நான் பார்க்கணும்? அச்சோ இப்போல்லாம் பேசுகிறா நீ. ஆஹா அப்படியா, அப்படிதான்டா. அப்போது நேரில் வந்து பார்த்துப்பீங்களா? ஆமாம். நீங்கள் கேட்டாலும் அனுப்ப மாட்டேன், நானே தான் சொல்லலான்னு நினச்சேன் நேரில் வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு. சரி நீ என்னாச்சு சொல்லு அப்படின்றா. நம்ம ஜங்குக்கு அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எப்போவுமே அப்படி தான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு காலேஜ் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தனிக்கும் சொல்லுவான். வந்துட்டு நம்ம தயங்கும் வந்துட்டு ஒன்று விடாமல் உட்காந்து கேட்டுட்ருப்பான் பொறுமையாக. நம்ம ஜங்குக்கு இன்றைக்கி நடந்ததை சொல்லிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக தயாங் ஒரு பொண்ணு தயாங் பார்க்கவே செம்ம அழகாக இருப்பா, க்யூட்டாக இருப்பா தெரியுமா. அவன் என்கிட்ட எனக்கு வாண்டடாக வந்து பேசினான். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, இவதுலாம் நம்மக்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டா. பாலாலாம் பின்னாடி சுற்றுறா போல இருக்கு, எனக்கு தான் தெரியவே இல்லை அப்படின்றான். இவெல்லாம் நம்ம தயார் வந்து சிரிச்சிட்டே கேட்டுட்டு இருந்திருப்பா. இது சொன்ன உடனே அப்படியே மூஞ்ச மாதிரி ஆயிடுது. இது நம்ம ஜவுக்கு தெரியாதுல்ல. அவன் பாட்டுன்னு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் வந்துட்டு எப்படி ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்ட்டு. அவன் மாதிரி நெருஞ்சிக்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணான் தயார். ஓ அப்படியா, சரி நான் வைக்கிறேன் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இது வரைக்கும் நம்ம தயார் வந்துட்டு இது மாதிரி பண்ணதே கிடையாது. அதுவும் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டான். அவன் வேற நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான், பேசிகிட்டே இருக்கும்போதே கட் பண்ணிட்டான். என்னவா கட் பண்ணிட்டான், ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கால் பண்ணுறேன், எடுக்கல. என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், என்னாச்சு அவனுக்கு, ஐயோ என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லி திருப்பி கால் பண்ணிட்டா. நம்ம தயார் வந்து எடுக்கல. அப்படியே ஃபோனை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுத்துடுறான். செம்ம கோவமாக இருக்குது. அப்படியே பெட்டில் அப்படியே உருண்டுருக்கான். அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஜங்குக்கு சொன்னால் அப்படியே நினச்சிட்ருக்கான். நல்லா இருக்குன்றான். ஒருவேளை அவனுக்கு பொண்ணு மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் தெரியுமோ, நம்ம வேறு நம்ம ஃபீலிங்ஸ் வளர்த்துட்ருக்கோமோ. ஐயோ டென்ஷன் ஆகுது எனக்கு. அப்படியே அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சந்தோஷமாக வர சொல்கிறான். ஒரு வேளை ஓகே சொல்லியிருப்பானோ. ஐயோ நம்ம வேறு முழுசாக கேட்காம வேறு கட் பண்ணிட்டோம். ஒன்றும் எடுக்க தேவையில்ல, எடுக்கவே தேவையில்ல. ஸோ கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போடு அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டைம் ஆகுது. நம்ம தயார் வந்துட்டு அப்படியே ஃபோனை தான் பார்த்துட்ருக்கான். சுவிட்ச் ஆஃப்லேருந்து எடுத்துட்டான். இப்போ பார்த்துட்ருக்கான். கால் வரும்ன்ட்டு பார்த்தா வரவே இல்லை. சரி மெசேஜ் ஆச்சு பண்ணியிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி இவன் மெசேஜ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா சிங்கிள் டிக் தான் காமிக்குது. நம்ம தயாங்கு செம்ம கடுப்பாயிடுது.
வாத்தா, இவன் என்ன பார்க்க மாட்டேங்கிறான். ஒருவேளை கடுப்பாயிட்டு போயிட்டானோ? நம்ம வேறு இஷ்டத்துக்கு வேறு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டோம். அதனால கடுப்பாயிட்டானோ? ஐயையோ! சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணுறா, ஃபோன் எடுக்கல. இப்போ ரிவைஞ்சா? நம்ம கால் எடுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கால் எடுக்கலையோ? டென்ஷன் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக கால் வருது. சங்குத்தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி ஃபோன் எடுக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. பரவாயில்லையே, மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசாமல் ரொம்ப காமாக பேசுகிற. அது ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்ச ஒருத்தவன் சொன்னான், அம்மா வந்துட்டு ரொம்ப அன்பாக நடத்தணும், அவங்கள எரிஞ்சு எரிஞ்சு விடக்கூடாது. அவங்க கால் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம மேலே பாசத்தை தான் கால் பண்ணுவாங்க, அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னான் ஒருத்தவன். யாருப்பா இவ்வளோ பொறுப்பாக சொன்னது? நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டியே. அதுவும் ஒருத்தன் சொல்கிறத நீ கேட்டிருக்கானா அதுவே ஆச்சரியம்தான். பரவாயில்ல, ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டா சரி தான். நல்ல ஃப்ரெண்டு போல் இருக்குது. சரி அதெல்லாம் விடு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். என்னம்மா? நீ தான் சொன்னல உனக்கு பையன்தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு. அதான் உனக்காக மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் தயாங். எது? என்ன மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்டா? மாப்பிள்ளையா? எப்படி எப்படி கிடச்சிது? அது எப்படியோ கிடச்சிது தயாங். உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட கசினோட பிள்ளையாம்மா. எது? என்னம்மா எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க? அப்புறம் கிடைக்க ரொம்ப ஈஸியாப்பா? கிடைக்க கஷ்டம்தான். இது வரைக்கும் அவன் ஃபேமிலி யாரும் பார்த்ததே கிடையாது. ஃபோட்டோ அனுப்புனாங்க. பார்க்க செம்ம அழகாக இருக்கான்டா. க்யூட்டாக வேறு இருக்கான். ஏதோ சின்ன பையன் நினைக்கிறேன். ஆனால் நல்லா மெச்சூராக தான் இருக்கான் பார்க்கும்போதே. எங்கே உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டே பார்க்க முடியாது, இல்லை அவரோட கசினோட பிள்ளை எப்படி பார்த்துருக்க முடியும் நம்ம இதுக்கு முன்னாடி? ஏதோ ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. நாங்கள் ஒன்றும் நேரில் பார்க்கல. இன்னும் வச்சுக்கிட்டு தான் நேரில் பார்க்கலான்னு இருக்கோம். என்னம்மா நான் சொல்லாமல் கொள்ளாமல் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்? என்னம்மா நீ? ஏதோ ஒன்று ஃபோட்டோ பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அவன் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு கேட்காம. ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் அப்படியே ஃபோன் எடுத்து ஃபோட்டோ தான் பார்க்குறான். நல்லா தான் இருக்கான். இல்லை 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 நல்லா இல்லை, சத்தியமாக நல்லா இல்லை, கேவலமாக இருக்கான். எனக்கு இவ்வளோ தேவையில்ல. அம்மா இருக்கே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் நிஜமானே பார்த்து வச்சிருக்கு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பட அப்படியே வெளில வந்துடுறான். ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு. இதை சரி நம்ம சங்குக்கு காட்டுறாங்க. இப்போ தான் அவன் குளிச்சுட்டு வெளில வரான். அதனால தான் அவன் ஃபோனை எடுக்கலை. அப்படி வெளில போகிறது அவங்க அம்மா தான் உள்ளே வராங்க. டேய் ஜங்குக், உனக்காக மாப்பிள்ளை பார்த்துருக்கோம்ப்பா. இது மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், உனக்கு பொண்ணு வாழ இண்டஸ்ட்ரியில் தான் எங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல. அதான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா, எல்லாம் செட்டிலான மாப்பிள்ளையா தேடி கண்டுபிடிச்சி உனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் கிடைக்க எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? எப்படியோ கிடச்சாச்சு. என்னம்மா சொல்கிற? எனக்கு என்ன வயசாகுது? ஏதோ வயசாகுது. இப்போ என்ன இந்த வயசில் மேட்ச் பண்ணால் என்ன? 20 வயசுக்கிட்ட ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? அம்மா, இப்போ நான் கேட்டேனா மேட்ச் வேணும்ன்ட்டு? கேட்கலதா. ஆஸ் அ பேரண்ட்ஸாக நாங்கள் தான் என்ன முடிவு எடுக்கணும். மாமா என்னம்மா ஃபன் பண்ணுறீங்க? எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேண்டாம். எங்களுக்கெல்லாம் தெரியாதுப்பா. நீ இவனை தான் மேரேஜ் பண்ணிக்கிற. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல நாங்கள் கேட்கவே இல்லை. அவ்வளோதான், இந்த ஃபோட்டோ வேணா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கா செம்மையாக காண்டாகுது. அப்படியே அந்த ஃபோட்டோ கூட பார்க்காம அப்படியே கிழிச்சு அப்படியே குப்பைத்தொட்டில் போட்டுடுறான். கல்யாணமா கல்யாணம்? எனக்கு அது கல்யாணம் விருப்பமே இல்லை. மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? வாய்ப்பே கிடையாது. மேரேஜ் பண்ணால் தயாங்க தான் பண்ணணும்ப்பா. ஆமாம், கண்டிப்பாக தயாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே ஃபோனை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தயாங்கிட்டேருந்து கால் வந்திருக்கு. பரவாயில்லையே, கால் பண்ணியிருக்கா. நேற்று என்னமோ பெரிய இவருமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனார், இன்றைக்கி நான் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கால் பண்ணுறான். தேங்க் தான். நம்ம தயாங்க அப்படி எடுத்துடுறான். ஹே மயிறு, நான் எதுவும் ஃபோன் எடுக்கலை. அது வந்து என்ன? அது வந்து அடித்தா எடுக்க மாட்டியா? இல்லை, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி. நேற்று லாஸ்ட்டாக சொல்லிட்டு இருந்தியே, அந்த பொண்ணுக்கு நீ என்ன சொன்ன? சொல்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் காலை கட் பண்ணிட்டீங்க. இப்போ சொல்லு என்ன? வேறு என்ன சொன்னேன்? எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னியா, இல்லை பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னியா? நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை மட்டும்தான் சொன்னேன். ஓ அப்படியா, சரி. இவங்கிட்ட சொல்லாமா வேண்டாமா? எதுக்கு சொல்லிக்கிட்டு?
சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது, சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் இருக்கிறதையும் சொல்ல, அவனுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்ததையும் அவன் சொல்லலை. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு என்கிட்ட சொல்லாமா வேண்டாமா, சொன்னால் என்ன ரியாக்ட் பண்ணிட்டான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தயாங் என்ன இப்போ என்ன அவனுக்கு, ஐயோ என்ன இவன் ஒரு நேற்று ஏதோ பொசிசிவில் தான் கட் பண்ணியிருப்பானோ, ஒரு வேளை இருக்குமோ, இப்போ திருப்பி இந்த விஷயத்த சொன்னால் திருப்பி காலை கட் பண்ணிட்டு பேசாமல் போயிட்டு நான் என்ன பண்ணுறது, வேண்டாம் சொல்ல வேண்டாம், இந்த பிரச்சனை நம்மளோட முடிச்சுக்கலாம், சொல்லாமல் இருக்கிறது நல்லது தான். இந்த சேவை நான் தயாங்க எப்படியும் இந்த மேரேஜ் எப்படி நம்ம பண்ண போகிறது கிடையாது, இவன்கிட்ட சொல்லி எதுக்கு இவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு, நேரில் போயிட்டு இவனை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுற வேண்டியது தான், நீ தண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்ற வேண்டியது தான், ஓகே சொல்லியா காலிலே வந்துட வேண்டியது தான், இல்லை எனக்கு பயமாக இன்ட்ரெஸ்ட்லாம் அப்படியே வந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சொல்லு இப்போ என்ன கோவமாக பேசுகிற, அப்புறம் நேற்று அப்படி பேசுனா உனக்கு கோவம் போல் நான் உன்ட்ட நான் சொன்னேன்னா, ஓ சார் பொசிசிவில் தான் கட் பண்ணிங்களா, நான் உன்ட்ட அப்படி சொன்னேன்னா கேட்டேன்ப்பா, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், சரி சாரி, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இழுக்க மாட்டேன், என்ன நம்ம பேசும்போது நார்மலாகவே பேசலாம், இப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அவங்ககிட்ட சொல்லி நான் காண்டேற்ற மாட்டேன், இல்லை பரவாயில்ல சொல்லு என்கிட்ட ஷேர் பண்ணுறது பிடிச்சிருக்கு தான், நான் அப்பப்போ காண்டாவேன், அதெல்லாம் கண்டுக்காத, பேசாமல் போனேன்னா வந்து சமாதானப்படுத்து, அவ்வளோதான். ஓகேப்பா, பார்க்கறதுக்கு என்னமோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்குது, பார்க்க அப்படி தான் இருக்குது, எனக்கு நிஜமாக போதும், என்ன ஒன்றும் இல்லைடா, சரி பேசு அப்படின்றான். இப்படியே வந்துட்டு டேஸும் போகுது, 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க, 2 பேருமே வந்துட்டு அந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ண விஷயத்தை பற்றி சொல்ல, அவங்க 2 பேர் ஃபீலிங்ஸையும் சொல்லலை, அப்படியே மூடி மறைச்சிக்கிறாங்க. நம்ம தான் என்ன நினச்சிட்ருக்கான்னா, நேரில் போய் நம்ம ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், எப்படியோ வந்துட்டு பார்த்த மாப்பிள்ளையே மேரேஜ் பண்ணி போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முடிவில் இருக்கான். நம்ம ஜங்குக்கு எப்படின்னா வந்துட்டு இந்த ஃபீலிங்ஸை சொல்ல வேண்டாம், ஏன்னா நம்ம தயாங் வந்துட்டு அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, அதான் லாங் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறான், அதனால் நம்ம சொல்லாமல் மனசுலேயே வச்சுக்கலாம், அது மாதிரி இந்த மாப்பிள்ளையும் மேரேஜ் பண்ண வேண்டாம், இந்த மேரேஜ் பண்ணுற விஷயத்தையும் நம்ம தயாங்கிட்ட சொல்ல வேண்டாம், சொன்னால் அவன் பொசிசிவ் ஆகுவான், காண்டாவான், அவனை எதுக்கு கோவப்படுத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுக்கிறான். எப்படியே 6 மாதமும் முடியுது, நம்ம தயாங் வந்துட்டு கொரியாவுக்கு பேக் வரான். ஸோ நம்ம ஃப்ளைட்டில் தான் நம்ம தயாங் வந்து உட்காந்துட்ருக்கான், மெசேஜ் தான் பண்ணிகிட்ருக்கான், என்னன்னா உனக்காக நான் வரேன், ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்பில் நம்ம மீட் பண்ணலாம், எனக்காக நீ அங்கே வெயிட் பண்ணு, ஒரு முக்கியமான இருக்குது, தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்னால் வர முடியுமான்னு தெரியல, எங்கள் ஃபேமிலி வர ஏதோ ஒன்று பிடிச்சி வர இழுத்துட்டு வந்திருக்காங்க ஏர்போர்ட்டில் இருக்கியா ஏன் அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்ணுறான். அது என்னன்னு தெரியல, எங்கள் அம்மா வந்து சர்ப்ரைஸுன்னு சொல்கிறாங்க, என்ன சர்ப்ரைஸுன்னு தெரில, ஆனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உனக்காக நான் கண்டிப்பாக காஃபி ஷாப்புக்கு வருவேன், ஏன் நம்பு, சரிடா நீ வா, எனக்காக வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே மெசேஜ் பண்ணுறான். நம்ம தயாங் வந்துட்டு அப்படியே அவன் பாக்கெட்லேருந்து ரிங் எடுக்கிறான், நம்ம ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆர்வமாக அப்படியே இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ளைட் அப்படியே லேண்ட் ஆகுது ஏர்போர்ட்டில். நம்ம தயாங் வந்துட்டு அப்படியே சூட்கேஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது அங்கே பார்த்தா தயாங்கோட ஃபேமிலியே வந்து நிற்கிது, பார்த்தா இன்னொன்று ஃபேமிலி வந்து நிற்கிது, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அவனுக்கா அப்படி பார்த்துட்டு இவனெல்லாம் நான் கூப்பிடவே இல்லையே, ஐயோ இவனுங்க இருந்தால் நான் எப்படி போயிட்டு ஜங்குக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சர்ப்ரைஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போகிறான். யார் இவங்க, அதான் ஃபோட்டோ காமிச்சேனே அதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த பையன் நின்றுட்டுருக்கான். அந்த பையனா அப்படி செம்ம ஷாக்கில் அப்படி நின்றுட்டுருக்கான் அதிர்ச்சியில். இவன் இப்படி நிற்கிறான், நான் அழகாக தான் இருப்பேன், அழகை பார்த்து மயங்கி ஷாக்கில் நிற்கிறானோ, ஒரு வேலை இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிக்கிட்டு, அம்மா இப்போதுக்கும் இவனை இங்கே கூப்பிட்டு வந்தேன், நீ வரலப்பா, அதான் ஃபஸ்ட்டு மீட்டில் ஏர்போர்ட்டில் பார்க்குற மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் விட்டா, இங்கே நீ கல்யாணத்தை வச்சுருவேன், ஏம்மா இப்படி பண்ணுறேன், வர சொன்னேன் நான், சும்மா வந்துட்டு என் உயிரை வாங்குறேன், இதான் எசுக்க புஸ்கா பண்ணிட்டு திட்டோன்னே அப்புறமேட்டா ஃபீல் பண்ணு, ஐயோ இவனுக்கு வர பேசி எப்போ முடிப்பான்னு வர தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்கான். அப்படியே அவன் ஃபோன் எடுக்கிறான், நம்ம ஜங்குக்கு அப்படியே மெசேஜ் பண்ணுறான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா, சீக்கிரமாக வந்துடுறேன்னா, இங்கே வர எனக்கு வர இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லலை, இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன்,
எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்தாங்கடா. அந்த பையனோட ஃபோட்டோ எனக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாங்க. நான் பார்த்துட்டேன். என்னதான் அவன் கொஞ்சம் நல்லா அப்படி இப்படி இருந்தாலும் எனக்கு அந்த பையனை பிடிக்கல. அவ்வளோலாம் இல்லை. இப்போ வேறு ஏர்போர்ட்டில் வேறு அவங்க வந்திருக்காங்கடா. எல்லாமே வேறு வந்திருக்காங்க. அந்த பையனும் வேறு வந்திருக்கான். அந்த பையனை அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு வேறு தெரியல. நீ எனக்காக அங்கேயே வெயிட் பண்ண, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜங்குக்கு அப்படியே, அந்த பையனை உனக்கு பிடிக்கலையா? நிஜமாவா பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கலடா. எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். நான் எப்போது நேரில் பார்க்கணும் அப்போ தான் எனக்கு ஒன்று தானே பிடிக்கும். நல்லா பார்த்து சொல்லுப்பா. நல்லா தாண்டா பார்த்து சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. அப்போ நான் நேரில் நல்லா இல்லைன்னா எனக்கு பிடிக்கும்டா. உன்னை எப்போவுமே பிடிக்கும். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க எங்கள் அம்மா அப்பா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு என்னை ஏர்போர்ட் கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு தெரியல. எனக்கு பார்த்த மாப்பிள்ளை தான் ஊர்லேருந்து வராருன்ட்டு. ஆனால் இது கூட எனக்கு சர்ப்ரைஸாக இல்லை. எங்கள் அம்மா சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிட்டு வந்தது கூட. ஆனால் மாப்பிள்ளை பேச பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு தயவுங்க. ஏன் ரொம்ப அழகாக இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். ஆமாம் ஆமாம், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தார். நம்ம என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேங்க் செம்மையாக கடுப்பாகுது. தேங்க கட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டு, சரி நல்லா இருக்கட்டும். இன்னும் காஃபி ஷாப்பில் தானே இருக்க? இல்லை உனக்கு தேடிட்டு நான் ஏர்போர்ட்குள்ளேயே வந்துட்டேன். அப்படியா? எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். பிளாக் கலர் பேண்ட்டும் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நின்றுட்டுருக்கேன் அப்படின்றான். அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம தயங்கோட அம்மா அப்பா வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருப்பாங்களே, அந்த பையன் வந்துட்டு பிளாக் கலர் பேண்ட்டும் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான். கையில் ஃபோன் இருக்குது. அப்படியே ஃபோன் அப்படியே காமிச்சிட்டு சிரிக்கிறான். பார்த்தா அது ஜங்குக் தான். அவ்வளோதான் நம்ம தயம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். அப்படியே ஃபோனை காமிச்சு அவனை காமிக்கிறான். அதாவது ஆக்ஷன்லேயே கேட்குறான், நீயா அது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு ஆமாம் சொல்லி தலையாட்டுறான். உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போகிறான். நம்ம தயங்கன்னு தோர்த்தும் போது நம்ம ஜங்குக்கு அப்படியே வர்றான். சும்மா தான் விளாண்டேன் தயங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டுருக்காங்க. இவனுக்கா 2 பேர் பேரண்ட்ஸுக்கும் ஒன்றும் புரியல. நம்ம தயங்கதை அப்படியே அவனை பிடிச்சி இழுத்து கார் பார்க் பண்ணுற இடத்துக்கே வந்துடுறாங்க ஓடி போயிட்டு. நம்ம தயங்க அப்படியே பிடிச்சி இழுத்து அவனை அப்படியே வால் அப்படியே பின் பண்ணிட்டு, ஏண்டா டேய் நீ தானடா அது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் 2 பேருமே அதுக்கு மொத்தத்தில் ஷாக்கில் தான் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, எங்கள் அம்மா மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ வந்து காமிச்சாங்க. ஆனால் நான் மூஞ்சி கூட பார்க்காம உன் மேலே இருக்க லவ்வில் கிழிச்சு போட்டு டஸ்ட்பினில் போட்டேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியாது நீ தான் அப்படின்ட்டு. இங்கே கூப்பிட்டு வரும்போது கூட ஒரு சின்ன வேலை இருக்குது, வா ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. பார்த்தா தான் தெரியுது எனக்கு மாப்பிள்ளை பார்த்த பையன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு தான் தெரியுது அந்த மாப்பிள்ளை பார்த்த பையனே நீ தான் அப்படின்ட்டு. நீ என்னன்னா நல்ல வேலை, நான் ஆரம்பத்துலேயே உன்னை பார்த்துட்டேன். அதனால எனக்கு நீ தெரிஞ்சிருச்சு. ஆனால் பாவம் புள்ள, நீ என்னை பார்த்தது கூட தெரில. அதான் பேந்த முடிச்சுட்டு நேரில் நான் தான் நின்றுட்டுருக்கேன்னு தெரியாமல் நான் கேவலமாக இருக்கேன். அழகாக இருந்தாலும் அந்த பையனாக வேண்டாம், நீ தாண்டா வேணும் ஜங்குக். நீ எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் பிடிக்கும் அப்படின்ற. அவ்வளோவா? எப்போ சொல்லு கேவலமாக இருக்கேனா? அது நீ தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்டா. ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் என் கண்ணுக்கு அழகாக தான் தெரிவேன். நான் ஃபோட்டோவில் தான் உன்னை பார்த்தேன். ஆனால் நான் பேசிகிட்ருக்க ஜங்குக்கே அது அவன் தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்துட்டு அதோட விட்டேன். ஆனால் நான் அவன்கிட்ட சொன்னால் நீ கஷ்டப்படுவேன்னு உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டான்டா. நேரில் வந்து உனக்கு தோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிங் எடுத்து அப்படியே காமிக்கிறான். ப்ரப்போஸ் பண்ண நினச்சேன். லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு ஒரே சந்தோஷம்தான். அப்படியே கண்ணெலாம் கலங்கிட்டு பார்க்குறான். நம்ம தான் அப்படியே குமிஞ்சு அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கையில் அந்த ரிங் அப்படியே போட்டு விட்றான். இப்படியே கொஞ்ச நேரம் கழித்து ஏர்போர்ட்குள்ளே வராங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு டேக்குக்கோட பேரண்ட்ஸ் ஒன்றும் புரியாமல் அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்ருக்காங்க. அப்போது தேவை நம்ம அப்படியே கையை கட்டிக்கிட்டு, என்ன நடக்குதுங்க? என்னமோ 2 பேரும் பல நாள் பேசின மாதிரி கொஞ்சிட்டு கொலை விட்டுருக்கீங்க.
என்னமோ மாற்றி மாற்றி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ம் தெரியறதுக்கு முன்னாடி பிடிக்கல, இப்போ பிடிச்சிருக்கு. புரியலையே, அது ஒன்று சொன்னால் புரியாதுமா. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சங்குக்கு பார்த்துட்டு, என்ன மேரேஜ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறான். ஓகேடா, இதோட இந்த 1 முடிச்சுக்கிறேன். சின்னதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய் ஆர்மி.